Okay, 8th sum பார்க்கலாம். Find the equation of the perpendicular bisector of the line joining the points A and B. Okay, 8th sum solution பாருங்க. இப்போ கொடுத்திருக்க சம்க்கு நான் அப்படியே ஃபிகர் ட்ரா பண்ணியிருக்கேன். AB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற லைனோட பைசெக்டாருக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? Find the equation of the perpendicular bisector of the line joining the points A and B. பைசெக்டார்னா என்ன அப்படின்னா இந்த லைனை ஈக்குவலா பிரிக்கிற பெர்பெண்டிகுலர் லைன் தான் என்னது பைசெக்டார். சரியா? இந்த பைசெக்டாரோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லைன் ஈக்குவேஷனுக்கு என்னென்ன வேணும்? ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து இப்போ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லைன் வந்து இந்த மிட் பாயிண்ட் வழியே பாஸ் ஆகுதா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதனோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர். ஸோ ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டா m1 × m2 = -1 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இது இந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோப் அண்ட் பாயிண்ட் வச்சு கடைசியாக நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ண போகிறோம்? ஏபியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. So midpoint oda formula என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது x1 y1 இது x2 y2. So அப்படியே formula substitute பண்ணலாமா? x1 வந்து -4 plus x2 வந்து 6 by 2, y1 plus y2. y1 வந்து 2, y2 வந்து -4 divided by 2. So is equal to 2 by 2, minus 2 by 2. So cancel பண்ணிட்டா is equal to 1, -1. இதானது mid point. Mid point கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணணும். So y2 என்ன? -4 minus y1 வந்து 2 divided by x2 minus x1. x2 6 minus x1 வந்து -4. So plus 4. is equal to -6 by 10. So 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 3 by 5. இப்போ ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு? -3 by 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப் வந்து ஏபியோட ஸ்லோப். நமக்கு வந்து பைசெக்டரோட ஸ்லோப் தான் வேணும் இல்லையா? ஸோ பைசெக்டரோட ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ m2 is equal to என்ன வரும்? மைனஸ் இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஆயிரும் 5 by 3. ஸோ பைசெக்டரோட ஸ்லோப் தான் என்னது? 5 by 3. இங்கே சின்ஸ் போட்டுக்கோங்க. சின்ஸ் m1 × m2 is equal to -1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் m2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் தெரியும், மிட் பாயிண்ட் தெரியும். இதை வச்சு பைசெக்டரோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த மிட் பாயிண்ட் எழுதலாமா? C 1, -1 அண்ட் ஸ்லோப் வந்து 5 by 3. ஸோ லைனோட ஈக்குவேஷன் என்ன? y1 வந்து -1. ஸோ +1 is equal to m வந்து 5 by 3 into x minus x1. So x minus x1 வந்து 1. இது x1, இது y1. So simplify பண்ணலாமா? 3 into 3 cross multiply பண்ணுங்க. அப்ப 3 into y plus 1 is equal to 5 into x minus 1. So 3y plus 3 is equal to 5x minus 5. இப்போ இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டா இங்கே ஆல்ரெடி 5x இருக்கு. ஸோ இது அந்த பக்கம் போகும்போது -3y minus 5 minus 3 equal to 0. So 5x minus 3y minus 8 equal to 0. இதானது இந்த C ங்கிற பைசெக்டரோட ஈக்குவேஷன். ஓகேயா?